ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னலாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு, தேர்ட் ரவுண்டுக்கான அப்டேட், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உள்ளவங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணவங்களுக்கான ரிசல்ட்டுமே வந்துருச்சு. அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்குமே வந்துடுச்சு. இனிமேல் ஃபோர்த் ரவுண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கும், வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நீங்கள் இதையுமே இன்னும் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு சீட் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது வரும். அது இருக்குமா இருக்காதா, எப்போ வரும், எதுவுமே யாருக்குமே தெரியாத காரணத்தினால நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்தாலும் நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாகவே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏன் மேனேஜ்மெண்ட்டில் போகிறோன்னா, இப்போ உங்களுக்கு அந்த காலேஜில் அந்த சீட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காலேஜ்க்கு நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாகவே போயிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இயர் வேஸ்ட் ஆகாது. அதனால மேனேஜ்மெண்ட்லேயே நீங்கள் இப்போ பண்ணிக்கிறது பெட்டர். இன்னமும் வெயிட் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? தென் இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து கவுன்சிலிங் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அகாடமிக்கில் ஜென்ரலில் உள்ளவங்களுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கவுன்சிலிங் 26 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு வர சொல்லி எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கு. அதுக்குமே தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது சொல்லியிருக்காங்க. 27/7/2024 அதாவது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு பிஎஃப்எஸ்சி, பிடெக், பிபிஏ இவங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, வேக்கன்சிஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, சீட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கே பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கான சீட் வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகாடமிக்கில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பிஎஃப்எஸ்சி, பிடெக்கில் இருக்கிறவங்களுக்கு, பிபிஏல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சீட் வேக்கன்சியுமே வந்து இதில் தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அகாடமிக்கில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கே பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சீட் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான அப்டேட். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.